ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மறுபடியும் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஆடி மாதம் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பூ பாருங்கள், இப்போ நிறைய பூ பூத்துருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு. பாருங்கள், ஒரே செடியில் எத்தனை பூ பூத்துருக்குன்னு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பட்டன் ரோஸ் எவ்வளோ பெருசாக அழகழகாக பூத்துருக்கு பாருங்கள். ஒரே ஒரு செடியிலேயே ஒரு 20 பூ இருக்குது பாருங்கள் மொத்தமாக. அதுக்கப்புறம் பிங்க் கலர் பட்டன் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு அழகாக இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது பன்னீர் ரோஸ் எல்லாம் நிறைய மொட்டு விட்டுருக்கு. இது காசனிக்கீரை, 2 பேக் காசனிக்கீரை போட்டிருக்கேன். இதை ஆடி 18க்கு போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பீக்கங்குடி. இப்போ பாருங்கள், அது நல்லா எவ்வளோ பெருசாக வளர்ந்து 1.5 மாதம் தான் அது. அதுக்கு முன்னே பாருங்கள், மேலே பாருங்கள் ஒரு குட்டி காய் போட்டிருக்கு பாருங்கள், போட்டிருக்குங்களா. இது நம்ம நாட்டு வெண்டைக்காய். பாருங்கள் கலர் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. இதுதான் நம்ம நாட்டு வெண்டைக்காய். அப்புறம் இதெல்லாம் ஹைப்ரிட். இது பச்சை கலரு நீல வெண்டைக்காய். இதுவும் நாட்டு வெண்டைக்காய் தான், பச்சை கலர் வெண்டைக்காய் பாருங்க. இது சோளம், சிவப்பு கலர் சோளம். நான் உங்ககிட்ட காமிச்சே இல்லைங்களா, ஆடி மாதம் ஆடி 1க்கு போட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஆடி 18க்கு தான் போட்டது. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் திருப்பி உங்களுக்கு சோளம் வைக்கும்போது காட்டுறேன். அதே மாதிரி வெங்காயம் பாருங்கள், அப்போ தானே ஊண்டி வச்சேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எல்லாத்துலேயுமே நான் வெங்காயம் இந்த வட்டம் போட்டிருக்கேன். எல்லா செடியிலையும் ஊடு பயிர் மாதிரி போட்டிருக்கேன். மஞ்சள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிதுன்னு. ஆடி இது 1க்கு தான் போட்டேன். அதுவும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிதுன்னு. இங்கே பாருங்கள், இது பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் பூவே பூத்துருச்சு பாருங்கள். இது கத்திரிக்காய் செடி. நான் ஏற்கனவே போன வீடியோலாம் இந்த கத்திரிக்காய் செடி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொத்து கொத்தாக காய். இது செடி அவரை எல்லாம் பூ பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் எல்லாம் பூ பூத்துருக்கு. இதெல்லாம் நான் காய் வச்சோன்னா உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே கத்திரிக்காய் செடி தான். இது வேறு ரக கத்திரிக்காய். இது என்ன கலர்னு தெரில, இனிமேல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். தக்காளி பாருங்கள் எவ்வளோ காய் போட்டிருக்குன்னு. அதான் சும்மா ஒரு 2 பழம் பழுத்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் எல்லாம் தக்காளி பழம் பாருங்கள். எல்லாம் தக்காளி தான். இந்த தக்காளி எல்லாம் காய் விட்டுருச்சு. இது வெள்ளரிக்காய் செடி இப்போ போட்டிருக்கேன். இந்த சீசனுக்கு வெள்ளரிக்காய் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இதெல்லாம் ஏப்ரல் மேல போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா இப்போ வச்சு பார்த்துருக்கேன், எப்படி வருதான்னு ட்ரை பண்ணுறேன். இது அரைக்கீரை. இது ஏற்கனவே ஒரு 3 அறுவடை பண்ணியாச்சு. இப்போ இது இப்படியே கட் பண்ணி தான் சிசர் வச்சு கட் பண்ணி தான் எடுக்கணும். 3 அறுவடை பண்ணியாச்சு. இப்போவும் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பாருங்கள். இது நாட்டு கொத்தமல்லி எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பாருங்கள். இது கோஸு. இதில் ஒரு ஓரத்தில் ஒரே ஒரு பீங்குடி வச்சேன். அதுவும் பாருங்கள் மேலே பிடிச்சி கயிறை பிடிச்சிட்டு போகுது. அப்புறம் ஹேங்கிங் பாட்டில் பாருங்கள் டேபிள் ரோஸ் கலர் வச்சுருக்கேன். இது ஒரு கத்திரிக்காய் செடி. சொரக்காய் செடி பாருங்கள், இதுவும் ஆடி 18க்கு போட்டது தான். கொடி அப்படியே பிடிச்சி இப்போ தான் பூ பூத்துருக்கு. இது இந்த லெமன் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த காய் பாருங்கள் எப்படி ஒரு கொத்துலேயே எத்தனை காய் தொங்குது பாருங்கள். ஒரு 6-7 காய் தொங்குது ஒரே ஒரு கொத்துலேயே. இது இந்த சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுலேயும் இப்போ தான் குட்டி குட்டியாக காய் வச்சிருக்கு. அப்புறம் இது எல்லாமே நாட்டு தக்காளி. இதுவும் இப்போ தான் நல்லா பிஞ்சாக வச்சுருக்கு. இது பாருங்கள் சொரக்காய். அந்த நடுவில் ஒரு பப்பாளி மரம் வச்சு விட்ருக்கேன். அதை சுற்றி பீன்ஸு சொரக்காய் பாருங்கள். அதில் ஒரு மணத்தக்காளி கீரை. இதெல்லாம் பட்டர் பீன்ஸ் செடி பாருங்கள். எல்லாம் பிடிச்சி மேலே போகுது அப்படியே கொடியெல்லாம். இது புடலங்கொடி. இதெல்லாம் புடலங்கொடி. அப்புறம் இது சொரக்காய். அதுக்குள்ளே ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இதில் ஒரு எலுமிச்சம் செடி வச்சுருக்கேன். நல்லா கொத்து கொத்தாக காய்க்கிற மாதிரி இது ஒரு ரகம். இதெல்லாம் சொரக்காய். புடலங்காய் பாருங்கள் பூ பூத்துருச்சு எல்லாம்.
நெல்லாம் காய் போட்டு உங்களுக்கு அறுவடை பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் வளர்ந்துருச்சு. இது முருங்கை செடி முருங்கையிலையும் பூ நல்லா பூத்துருக்கு. இந்த வட்டம் அதுவும் நல்லா காய் போட்டேன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். சுரக்கொடி எப்படி போகுது, அப்படியே பிடிச்சி கம்பை சுற்றிக்கிட்டு அது பாட்டுக்கு செவத்து மேலே ஏறி போகுது. இப்போ இதெல்லாம் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இன்சுலின் செடி இங்கே பாருங்கள், அதோடைய பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பொக்கையில் வைக்கிற பூ செடி இப்போ தான் நல்லா வளர்ந்துருக்கு. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இது மணத்தக்காளி கீரை. ஃபஸ்ட்டு சின்ன செடியாக காமிச்சோம் இல்லைங்களா, ஒரு லில்லிக்கில் முளைச்சிருக்குன்னு. இப்போ பாருங்கள் அதுலேயும் எவ்வளோ காய் போட்டிருக்குன்னு. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததான் கற்பூரவள்ளி. இதை ஒரு மணத்தக்காளி கீரை. இது சாமந்தி பூ. இது ஒரு லில்லி. இது பார்த்துருக்கீங்க ஏற்கனவே, பழைய வீடியோவில் இருக்குது இந்த லில்லியெல்லாம். அப்புறம் நிறைய மஞ்சள் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த ரோஸ் லில்லியெல்லாம் வந்து பூவை இப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம், அழகாக இருக்கும் வச்சுக்கலாம். இதை இப்படியே தானாக காயிற வரையும் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த சத்து பூரா அந்த பூவுக்கு தான் போகும். அப்போ செடியினுடைய வளர்ச்சி நின்றோம். அதனால் என்ன பண்ணும், இந்த பூவை கொஞ்சம் கீழே இறக்கி இந்த அளவுக்கு கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. கிராஸாக கட் பண்ணிங்கன்னா தான் அந்த தண்டு காயாது. ரோஸ் செடி அப்போ தான் நிறைய புது புது கிளைகளாக வரும். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணதில் எத்தனை துளிர் வந்திருக்கு பாருங்கள். நிறைய துளிர் வந்திருக்கு பாருங்கள். அப்படி கட் பண்ணி விட்டாங்க. இதுலேயே அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும் அந்த செடியில் இருக்கும்போது. அதுக்காக தான் நானே பறிக்காமல் வச்சுருக்கேன். ஆனால் அப்படி பறிக்காமல் வைக்கிறதுனால என்னாகும், செடியினுடைய வளர்ச்சி நின்று போயிடும். இப்படி பாருங்கள் எவ்வளோ அழகான. இதுலேயே பாருங்கள் எத்தனை கொத்து கொத்தாக பூ இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. நீங்களும் எல்லோரும் பாருங்கள், கடைசி ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். ரோஸ் இதெல்லாம் பட்டன் ரோஸ் பாருங்கள். எல்லாம் மிளகா. இது காசனிக்கீரை. இது ஒரு மிளகா. கத்திரிக்காய். கத்திரிக்காய் பூரா நிறைய பிஞ்சாக இருக்குது. பெங்களூர் தக்காளி. எல்லாம் கத்திரிக்காய். இது சேனக்கிழங்கு. இது ஒரு மிளகா வெரைட்டி. இது சிவப்பு தண்டு கீரை. கோஸு. இது ஒரு வகையான லெமன், சைனீஸ் லெமன். எல்லாம் தக்காளி. இதெல்லாம் பெங்களூர் தக்காளி. கத்திரிக்காய். இது ஒரு வெரைட்டி. எல்லாம் பெங்களூர் தக்காளி பாருங்கள். இதெல்லாம் அவரைக்காய். எல்லாம் அவரைக்காய். இதெல்லாம் புடலங்காய் பாருங்கள். புடலங்காய் எவ்வளோ நீளம்.
கீழே வரையும் தெரியுதுங்களா? எல்லாம் இது ஒரு வகையான புடலங்காய், பன்னி புடலைன்றது. இது ஒரு புடலங்காய், இது விதைக்கி விட்டுருக்கேன். இது சொரக்காய், இப்போ தான் எல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. இது மிளகு தக்காளி கீரை. எல்லாம் பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பொக்கையில் வைக்கிற பூ செடி. இன்னும் பூ வைக்கல, பூ வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது இன்சுலின் செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது கற்பூரவள்ளி, இது பெரண்டை, இது சாமந்தி பூ, இது லில்லி, கருநொச்சி, இது சோளம், சிவப்பு கலர் சோளம், நாட்டு சோளம். இது நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி எல்லாம் 2-3 வெரைட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் நாட்டு வெண்டை பாருங்கள், விதைக்கி விட்டுருக்கேன். இது பொன்னாங்கண்ணி கீரை. இது மஞ்சள் நிறைய போட்டிருக்கேன் இந்த வட்டம் பாருங்க. இதே மாதிரி மிளகு தக்காளி கீரை, அதுவும் ஒரு 10 செடிக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் பழம் எப்படி இருக்குன்னு. இது சிவப்பு வெண்டை பாருங்கள், கலர் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் இது ஒரு பச்சை கலர் வெண்டை. இது வெள்ளரிக்காய் செடி. இதெல்லாம் பீக்கங்கொடி. ஒரு காய் விதைக்கி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ தான் மேலே எல்லாம் பிஞ்சு போடுது. இது பப்ளி மாஸ். அப்புறம் இது வந்து வெங்காயத்தாள். இது வந்து ஆரஞ்சு கலர் மிளகாய் நாற்று போட்டிருக்கேன். இது சீனி மிளகாய், இதுவும் நாற்று போட்டிருக்கேன். வெங்காயம், இதோட்ட வெங்காயமும் போட்டிருக்கேன். லெமன், இது ஒரு வகையான லெமன் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குன்னு. இப்போ எல்லாம் கத்திரிக்காய் 2-3 வெரைட்டி கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் பறிச்சாச்சு. தோட்டத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இதே மாதிரி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.